அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி செய்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 5 தக்காளி மீடியம் சைஸு, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே கையளவு தான். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, பூண்டு ஒரு கையளவு, இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்து மல்லித்தலை ஒரு கையளவு, புதினா தலை ஒரு கையளவு. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன், அதுக்கு தக்கனது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாட்டு வச்சு கல்லெண்ணெயும் நெய்யும் சேர்ந்தது 1/4 லிட்ரு விட்டு 6 ஏலக்காய், 4 பட்டை, 5 கிராம்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா லிட்டு போட்டு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒன்றா சேர்த்திக்கலாம். புதினா தலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவினா புதினா தலை கட் பண்ணி எடுத்து வச்சதை போட்டு 10 செகண்ட் போல் வதக்கிட்டு அடுத்து மல்லித்தலை கட் பண்ணதையும் போட்டுடலாம். ஒன்றுக்கும் 10 செகண்ட் கேப் விட்டு போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு 10 செகண்ட் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கூடவே பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு 10 செகண்ட் போல் வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம். அடுத்து இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளியுமே நல்லா வதங்கணும். இந்த பிரியாணி பாட்டு ஹைட்டு குறைவாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்கிறதுனால எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கு கிளறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மட்டன் கழுவி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு கையளவு ஒரு கைப்பிடி அளவு உப்பு, கல் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் போல் லிட்டு போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாவோடு சேர்த்திக்கலாம். மட்டன் இந்த மசாலாலே வேகணும். 20 நிமிஷம் போல் வேகட்டும். மறுபடியும் லிட்டு போட்டு வச்சிடலாம். சீரக சம்பா அரிசிக்கு 1 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்தோம்னா 1/4 கப்பு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதான் கணக்கு. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு, சாஃப்டாக வெந்திருக்கு. அடுத்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்தோம்னா அரிசி கழுவி போட்டுடலாம். அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் விட்டுறலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் விட்டுறலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு அரிசி மட்டன் சேர்ந்தாப்பில் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் தான் யோசனை பண்ணணும், லைட்டாக கிளறினா போகும். இது சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நம்ம இஷ்டம் போல் கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நான் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். தயிர் 1 கப்பு, எலுமிச்சம்பழம் 1 பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தயிரும் எலுமிச்சம்பழம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அளவாக இருக்குது, அரிசிக்கும் தண்ணிக்கும் அளவாக இருக்குது. இது தம்மில் போட்டுட்டோம்னா என்ன சொல்கிறது, 3/4 பாகம் இப்போ அரிசி வெந்திருக்கு. தம்மில் போட்டுட்டோம்னா மீதமுள்ள 1/4 பாகம் வெந்துடும். அரிசி மட்டன் எல்லாம் சமமாக வெந்து இருக்கும் தம்மில் போட்டதுக்கப்புறம். இப்போ தம்மில் போட்டுடலாம். பழைய ரொட்டி சட்டி இருக்கும் இல்லையா, இரும்பு ரொட்டி சட்டி, அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி சட்டியை வச்சு மேலே வெயிட் வச்சிடணும். 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தம்மில் விட்டு எடுத்தாச்சு. மட்டன் பிரியாணி ரெடி. பழைய இரும்பு சட்டி வச்சதுனால நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானே சொல்கிறத விட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.